அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்க கொடிஷா அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மிஷன் பற்றி தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, இந்த பாரத் இன்ஜினியரிங்கோட ஒரு பிடிஓ டிப்பர், அது மட்டும் இல்லாமல் கூடவே ஸ்ப்ரெட்டர்னு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக். உங்களுக்கு டயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஷியல் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பிடிஓ பவரில் எங்கேயோ வண்டி உங்களுக்கு மாட்டுது அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம், வண்டி மூவ் பண்ணிக்கலாம். மேலே இருக்க டோர் முதற்கொண்டு உங்களுக்கு ஹைட்ராலிக் தான். பின்னாடி ஸ்ப்ரெட்டர் இருக்கு, நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹைட்ராலிக் ஆப்ரேஷன் தான். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்லேருந்து ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மிஷின் வந்து மினிமம் 40-45 ஹெச்பி ரேஞ்சிலேருந்தே நீங்கள் தாராளமாக போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மிஷின் தேவை அப்படின்னா நியரில் இருக்க பாரத் இன்ஜினியரிங் டீலர் வந்து நீங்கள் தாராளமாக அணுகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கங்க, என் பேர் மணிவாசகம். நான் ஜெயின் மோட்டார்ஸில் ஒர்க் பண்ணுறேங்க, சேல்ஸ்மேனாக ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது மேனுவல் ஸ்ப்ரெட்டருங்க. இது நம்ம நிலத்துக்கெல்லாம் எருவெலாம் ஸ்ப்ரெட் பண்ணுற பாருங்க. முன்னாடியெல்லாம் நம்ம எருவை கீழே கொட்டி திரும்ப ஆள் வச்சு திரும்ப ஸ்ப்ரெட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் திரும்ப ஒரு மிஷின் வச்சு அந்த மிஷின் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அப்படிலாம் இல்லைங்க. நம்ம எருவை மேலே லோட் பண்ணிட்டா போதுங்க. ஜேசிபியோ இல்லை ஆள் வச்சு நம்ம லோட் பண்ணிட்டோம்னா இந்த ஹைட்ராலிக் புஷர் மூலிமா இது எல்லாம் ஆயில் ப்ரெஷர் பம்பிங் தானே எல்லாமே. இது இந்த ஆயில் ப்ரெஷரில் தள்ளிட்டு போவாங்க. இது தள்ளிட்டு போக போக கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருந்துச்சுனாக்கா பின்னாடி வர வர இதில் வந்துடுங்க. அங்கே ஆயில் பண்ணி ப்ரெஷ் பண்ணி தள்ள இதில் வந்துச்சுன்னா இதுவும் ஆப்போசிட் சைடில் டைரெக்ஷன் ஆகுங்க. ஒரு சைடுக்கு நமக்கு 20 அடி கவர் ஆகுங்க. அந்த பக்கம் 20 அடி, இந்த பக்கம் 20 அடிங்க. மொத்தத்தில் நமக்கு 40 அடி கவர் ஆகுங்க. நம்மளோட இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆர்பிஎம் கூட்டிக்கலாங்க. ஒரு பெரிய இடம்னாக்கா கொஞ்சம் ஸ்பீடு வச்சு பண்ணிக்கலாங்க. சின்ன இடமா இருந்துச்சுனாக்கா நம்ம ஆர்பிஎம் கம்மியாக வச்சு பண்ணிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே இதில் க்ரௌண்ட் இருக்குங்க. அடியில் நம்ம வண்டி ஆச்சு நம்ம கழனியில் வச்சு கொண்டு போகும்போது ஏதாவது ஈரம் சேரு இருந்து வண்டி உட்காந்து போச்சுன்னா நம்ம முன்னாடிலாம் யாராச்சும் டிராக்டர் கட்டி தாங்க இழுக்கணும். இதில் அப்படிலாம் கிடையாதுங்க. இதுவும் நம்ம ரொட்டேஷன் ஆகுங்க. இந்த 4 வீல் டிரைவ் மாதிரி. இது நம்ம அங்கே பிடிஓ ஆன் பண்ணி விட்டு இது நமக்கு ஒரு லிவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அங்கே அந்த லிவர் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா இந்த லிவர் இருக்கு பாருங்க. நம்ம இந்த லிவரை தூக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இதை கனெக்ட் பண்ணோம்னாக்கா அதில் போய் ஜாயின் ஆகிடுங்க. அந்த கிரவுண்டில் ஜாயின் ஆகிடுச்சுனாக்கா அதுவும் ரொட்டேஷன் ஆகுங்க. நமக்கு அந்த வண்டி மாட்டிக்கிச்சு சேத்துலேருந்து வர முடியல போக முடியலன்ற பிரச்சனைலாம் இருக்காதுங்க அதில். அதே மாதிரிங்க நம்ம அந்த பின்னாடி பாருங்க, அதுவும் நம்ம தூக்கி ஏற்றி இறக்கிக்கலாங்க. அந்த ஹைட்ராலிக் அவங்க க்ளோஸ் பண்ணுறது போகிறதுக்கு நமக்கு ஆள் அதிகம் தேவைப்படாதுங்க. ஒரு டிரைவர் வந்தாங்கன்னா போதுங்க. அவங்க டிரைவர் சீட்டில் உட்காந்தபடியே ஹைட்ராலிக் தூக்கி விட்டு அவங்க பொறுமையாக மண்ணெல்லாம் மண்ணாக இருந்தாலும் சரிங்க, எருவாக இருந்தாலுங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரிங்க நம்ம இதில் 2 டயர் போகிறதுனால போட்டுக்கலாங்க. இன்னொரு இடம் ஃப்ரீயாகவே இருக்கும். அதில் நமக்கு பெரிய டயர் இருந்தாலும் ஒரு டயரை சிங்கிளாக போட்டிருக்குங்க. இதில் எல்லாமே பிடிஓவில் தாங்க ஒர்க் ஆகுது. இதுக்கு நம்ம ஆயில் ப்ரெஷருக்கு இங்கே லிவர் கொடுத்துருக்காங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம புஷ் பண்ணுறதுக்கு ஒரு லிவர் கொடுத்துருக்காங்க. பின்னாடி அந்த பேக் டோரை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு லிவர் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஆயிலுங்க. ஆயில் வந்து 35 லிட்டர் கெப்பாசிட்டிங்க. இது அது மாதிரிங்க சார். நம்ம திரும்ப இதை பின்னாடி பக்கத்தை நம்ம எருவு கலைக்கிற வேலை இல்லாத பட்சத்தில் நம்ம நார்மல் டிப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை கழட்டி எடுத்துடலாங்க. இதை இந்த சைடில் இருக்கிற 3 போல்டு கட்டினா அப்புறம் 2 பக்கம் போல்டராக இருக்கும். இதை கழட்டி வச்சுட்டு நம்ம நார்மல் டிப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் இந்தியாவில் நம்ம மட்டும் தாங்க பண்ணுறோம், வேறு யாரும் பண்ணலைங்க. இது நம்ம கம்பெனி கோயம்புத்தூர் தாங்க இருக்குது, பட்டணத்தில் இருக்குங்க. நம்ம இதில் ஃபுல்லாக லோட் பண்ணிட்டோங்கனாக்கா நம்ம பழைய டிப்பர்லாம் மேலேருந்து தூக்கி கொட்ட மாதிரி தாங்க இருக்கும். நம்ம டிப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை இங்கே பாருங்க, ஹைட்ராலிக் புஷ் பண்ணி தள்ளிட்டு போகுது பாருங்க. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு போக போக அங்கே லாஸ்ட்டில் போயிடுச்சுனாங்க அங்கே ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. கடைசியில் இது ஃபுல்லாக புஷிங் டைப் தாங்க. எல்லாமே ஆயிலில் போட்டு தான் ஒர்க் ஆகுது. பின்னாடி பார்த்தீங்கன்னா சார் இந்த டோரை நம்ம இறக்கி ஏற்றிக்கலாங்க. நம்ம ஒரு ஆள் இறங்கி வந்து பண்ணணுன்ற அவசியமே இல்லைங்க. இது பாருங்க, தள்ளிட்டு வந்துச்சுங்க. தள்ளிட்டு வந்து இதில் கம்மி கொட்டும் போது இதில் ஒரு பக்கத்துக்கு 20 அடி மாதிரி கவர் ஆகுங்க. நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. உங்களோட நிலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாங்க. இதை ஆட்டை மேலே கூட்டிக்கலாங்க. இல்லை கம்மியாக இருக்கிறதால கம்மி பண்ணிக்கலாங்க. நம்ம
நமக்கு இந்த லிவர் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த லிவர்ல நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாங்க. இதில் நம்ம கம்மி பண்ணிக்கலாம், கம்மி பண்ணி ஆஃப் ஆகிடுது சார். அங்கே கம்மி பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லை ஆன் பண்ணிக்கலாங்க. இந்த ஆர்பிஎஸ் போட்டு நம்ம ஃபுல்லாக பண்ணது எல்லாமே பிடிஓ டைப் தாங்க. பிடிஓ அண்ட் கிரவுண்ட் தாங்க, யாருமே இங்கே பண்ணலைங்க. இதோட